Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளான பட் சூப்பரா டேஸ்டாவும் இருக்கக்கூடிய ஒரு brinjal கறி தான். அது செய்யறதுக்கு நமக்கு ஆனியனோ டொமேட்டோவோ எதுவும் தேவை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு இரும்பு சட்டி எடுத்துருக்கோம். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம். இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆக்சுவலி இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா என் மாமியாரோட ரெசிபி, என் பெரிய மாமியாரோட ரெசிபி. அவங்க இது ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அப்புறம் அவங்க தான் எங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரிஞ்சால் போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 1/2 கிலோ பிரிஞ்சால் எடுத்துருக்கோம். ஓகே, எண்ணெய் நல்லா சூடு ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக மஸ்டர்ட் சீடு உருவத்தால் எப்பவும் போல் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். நீங்கள் கருவேப்பிலை வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பிரிஞ்சால் போட்டுக்கலாம். இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கூட தேவையில்லை, வெறும் கத்திரிக்காய் மட்டுமே போதும். நல்லெண்ணெய் வாசனை சூப்பராக வரும். ஓகே, இது எல்லாத்தையும் போட்டுட்டு சும்மா ஜஸ்ட்டு நல்லா சார்ட் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி தூள் உப்பு தான் போடுறோம், நீங்கள் கல் உப்பு கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரிஞ்சால லைட்டாக சார்ட் அவுட் பண்ணிவிட்டு வெறுமனே உப்பு உங்களுக்கு வேணுன்ற உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இதை சும்மா கிளறிட்டு இதை டிஸ்டர்பே பண்ணாமல் ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஓரளவுக்கு நல்லா ஒரு ஹாஃப் த இது வந்துட்டு நல்லா பாயில் ஆனோட்டி நம்ம நெக்ஸ்ட்டு இது கூட சும்மா மசாலா மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. ஸோ இந்த பாயிண்டில் வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் இது 2 மட்டும் போதும். நாங்கள் இன்றைக்கி 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் போட்டிருக்கோம். அப்புறம் உப்பு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு, உப்பு ஆல்ரெடி நம்ம ஆக்சுவலாக சால்ட் போட்டுட்டோம். திரும்ப உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் அந்த பாயிண்டில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு இப்போ நல்லா மறுபடியும் நம்ம வதக்கிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஷு. இதான சும்மா ரைஸ்க்கு தோசைக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா இன்னும் வதங்கணும். ஸோ இதோட ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இப்போ ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விடணும். ஸோ சில்லி பவுடரு, கொரியாண்டர் பவுடரு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ கேஸ்டர் ஆயில் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. ஏன்னா நமக்கு வந்து வெறும் மசாலா மட்டும் தானே போட்டிருக்கோம். ஸோ அதோட அந்த ரஃப்னஸ் தெரியாமல் இருக்கும். இதையும் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு அகெயின் நம்ம மூடி வச்சிடலாம். ஆக்சுவலி கைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிட்ஸ் சீரீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதில் வந்து ஆக்சுவலி என்ன கான்செப்ட்னா, நம்ம வீட்டில் இருக்க கிட்ஸ் எல்லாம் சமைப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நாங்கள் அதில் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அப்கமிங் வீடியோஸில். ஸோ நம்ம வீட்டில் செய்கிற கிட்ஸோட குக்கிங்க்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா இப்போ 3/4 நல்லா பாயில் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். மறுபடியும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்மளோட சிம்பிள் பிரிஞ்சால் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறத விட ரைஸ் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.